எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் மட்டும் இல்லைங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் கிட்ட இருந்தால் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி ஸ்கல்ப்டர், த மைண்ட் செட் கோச் சத்யபிரியா மணியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன் மேம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போதே. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போ நம்ம பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வைங்க மேம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மைண்ட் செட் அவங்களுக்கு சுலபமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது நமக்கே தெரியும். ஸோ அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும்போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், ஸோ அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனை அவங்க எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணணுங்கிறதான் நம்ம பெண்கள் சாய்ஸில் பார்த்துட்டு வரப்போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு எந்த டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? பேசிக்காக எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எனர்ஜிங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ் எனர்ஜிங்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜி பீயிங். அது யாருக்குமே அந்த பெரிய புரிதல் இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதை பண்ணால் போதுங்கிறாங்க. ஆனால் நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும். ஓகே. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக்காக நம்மளோட பாடி ஒரு ஹியூமன் பாடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. அந்த ஸ்பாஞ்ச் நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ அது எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும். ஒரு தண்ணியில் அந்த ஸ்பாஞ்ச் எப்படி நம்மளை இழுக்குதோ அது மாதிரி எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் நல்லது விஷயத்தை நம்ம வச்சுக்கலாம். இந்த கெட்ட விஷயத்தை நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ண போகிறோம், நம்ம எப்படி அதை வெளியில் எடுக்க போகிறோங்கிறத எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். நம்மளோட இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம க்ரூம் பண்ணிக்கிறோம், சலூன் போகிறோம், நம்ம ஃபிட்னஸ் போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மைண்ட் க்ரூமிங்ன்ற விஷயத்தை யாருமே யோசிக்கிறது இல்லை. எப்படி என்னோடய மனசை நான் கிளென்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா எனக்குள்ளே இருக்க எனர்ஜியை, வேண்டாத ஒரு எனர்ஜியெல்லாம் நான் எப்படி அது வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். அது எப்படி பண்ண போகிறோம், ஒரு மனுஷங்கலேருந்து இன்னொரு மனுஷங்களோட எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆகிறது, அந்த கனெக்ட் பண்ண எனர்ஜியானால் அவங்களுக்கு அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம உடம்பில் இருக்க எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணணும். எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் டியூன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஷனை நீங்கள் டியூன் பண்ணி மாற்றிக்கிற மாதிரி தான் இது. ஸோ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல இருக்க எல்லா விஷயங்களும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அது நார்மலாக ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஐ திங்க் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் இந்த பேசிக்காக எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மனுஷங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாமல் நிறைய எனர்ஜி அவங்களுக்குள்ளே இருக்குது, நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு 100% பொட்டென்ஷியல் இருக்குன்னா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 50-60% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போது ஒரு லைஃப்பில் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க, நீ இப்படி தான் இருக்கணும், அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் லைஃப், நீ ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், இதுதான் லைஃபுங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டாங்க. ஸோ உங்கள் பேர் என்ன? பிருந்தா. பிருந்தா. ஸோ பிருந்தா இதுதான் பிருந்தான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. பட் பிருந்தாக்குள்ளே வேறு மாதிரி ஒரு லெவல் எனர்ஜி இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்கள்ட்ட பேசி கேட்டு இதுதான் நான் நல்லா பண்ணுவேன், நல்லா வரைவேன்னா கூட உனக்கு வரைய தெரியாது 4 பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே அதை அடாப்ட் பண்ணிப்போம். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டு அந்த ஒரு அப்படியே நம்மளோட மைண்டு எப்படி இருக்குன்னா, நம்மள ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சு அப்படியே வளர்த்துட்ட மாதிரி இருக்குது. அதை எப்படி உடச்சி நீங்கள் அந்த கிளாஸ் சீலிங்லேருந்து உடச்சி வெளியில் உங்களோட பொட்டென்ஷியல் நீங்கள் யாருங்கிறத உலகத்துக்கு காட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது உங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே. ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். இப்போ அதில் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பர்சனை பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி அவங்களுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அது அப்படியே அவங்கக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவங்களுக்கும் அது நெகட்டிவ் எனர்ஜியாக தான் அங்கே போகுமா? ஓகே, வெரி குட் கொஸ்டின் பிருந்தா. நெகட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலி நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு நல்ல எனர்ஜியோடு தான் கடவுள் க்ரியேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு இதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பில்டிங் இருக்குது, இல்லை இந்த காம்பவுண்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக எனர்ஜி ஃப்ளோட் ஆகும். எல்லாரோட எனர்ஜி ஃப்ளோட் ஆகும். இப்போ இந்த இடத்துல உள்ளவங்களோட எல்லாரோட எனர்ஜி ஃப்ளோட் ஆகும். ஸோ எல்லாரும் இந்த இடத்துல ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனி மனிதராக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயங்கள், இல்லை அவங்களுக்குள்ள மன வருத்தங்களை தான் இங்கே மேக்ஸிமம் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற விஷயம் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹியூமன் பாடி ஒரு ஸ்பாஞ்ச். ஸோ இதில் எல்லாத்தையும் அட்ராக்ட் ஆகும்.
ஆனால் உங்களோட எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் போது, நீங்கள் பாசிட்டிவாக நல்ல மனநிலையில் இருக்க ஹாப்பியாக இருக்கும் போது இது உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்தோட எனர்ஜி உங்களை வந்து அப்சார்ப் பண்ணும். பட் அந்த நீங்கள் வந்து அது எந்த அளவுக்கு ஷீல் பண்ணி, அதுதான் இந்த ப்ராசஸ். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஷீல் பண்ணி உங்களை நீங்கள் வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம்தான். ஓகே. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா எனர்ஜி இருக்குது, நம்மளுக்கு அப்சார்ப் ஆகும். அதை நீங்கள் எவ்வளோ கிளென்ஸ் பண்ணி உங்களை நீங்கள் டெய்லி வந்து க்ரூம் பண்ணுற மாதிரி, மைண்டை க்ரூம் பண்ணி பிருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம்னாலும் யாராக இருந்தாலும் 100% நான் என்னை காட்டிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. ஓகே. இப்போ நிறைய பேர் மேம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம், ஸோ அதையே நினச்சிட்டு ரொம்ப வருத்தமாக உட்காந்துருப்பாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ராவலாக போவாங்க, நிறைய பேர் நேச்சர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நேச்சரை பார்க்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம காரியங்களுக்கு போகும்போது மேம் அந்த அளவுக்கு அந்த நேச்சரோட எனர்ஜி நமக்கு வந்து ப்ரெசன்ஸ் கிடைக்குமா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சூழல் போகிறீங்க அப்படின்னா, லைக் ஒரு ஒரு பீச்சுக்கு போகிறீங்க, இல்லாட்டி ஒரு நேச்சரான இடத்துக்கு போகிறீங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, யாருமே கிடையாது. அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மரத்தோட கனெக்ட் பண்ண ஒரு சின்ன விஷயம், ஒரு மரத்தை போய் ஹக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பியூர் எனர்ஜி கண்டிப்பாக நம்மளுக்கு ஆகும். அதனால தான் எல்லாருமே சொல்கிறது, நீங்கள் இப்போ வீட்டிலேருந்து வெளியில் போனீங்கன்னா கூட அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வெளியில் போகும்போதே நம்ம மனசு வந்து லேஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்க. வீட்டுக்குள்ளேங்கிறது அது கனெக்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ இன்றைக்கி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சொன்னீங்களோ அந்த அளவுக்கு எனக்கிட்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் இருக்குது மேம். அருமையான விஷயங்களை நமக்காக சத்யபிரியா மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அழகான எபிசோடில் நான் சந்திக்கிறேன். Until then, it's Tata, bye bye from Brenda. Thank you.